பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத தேவன் இயேசு கிறிஸ்துவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். அருபியே அருப சொரூபியே அருபியே அருப சொரூபியே என்னை ஆளும் பரிசுத்த ரூபியே அருப சொரூபியே शरीरी सत्य नीदिया रण स्वरूपिये आदिका रणरूपिये शरीरी सत्य नीदिया रण स्वरूपिये वेदवा सगसमूत्र ओदुवाय्मैगळ सुमूत्र वेदवा सगसमूत्र ओदुवाय्मैगळ सुमूत्र तीरिल्ला तुयर् विचित्र जादिया रूढपवित्र तीरिल्ला तुयर् विचित्र जादिया रूढपवित्र अरूपिये अरूप स्वरूपिये என்னை ஆளும் பரிசுத்த ரூபியே அரூப சொரூபியே அரூப சொரூபியே அரூப சொரூபியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நீசனை மறைத்தருளும் நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தம் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் பரிபூரணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். தேவனுடைய வல்லமையான கரம் நம்மச்சில் இருக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் கிருபையாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்க கேட்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவற்று நிரப்பியிருந்தார். எனவே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றித் திரிந்தார். வாழ்க்கையிலே நன்மை செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அல்லது ஹெரிடிட்டி, ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க மனுஷங்க. அப்பாவை போல பிள்ளை பிறந்திருக்காம்பாங்க. அவன் நல்ல மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரதுல போய் பிறந்திருக்கானேம்பாங்க. மாத்தி பிறக்கிறது உண்டு. நத்தையிலே முத்து, சிப்பிக்குள்ளே முத்து, சேற்றினில் செந்தாமரை, அழுக்குநூல் மாணிக்கம், அப்படி பிறப்பவரும் உண்டு. நல்ல மனுஷனுக்கு ஒரு பாதகனாய் பிறப்பவர்களும் உண்டு. பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நன்மை செய்வதற்காக ஒரு விசேஷித்த கேரக்டர்ஸ, ஒரு ஹார்மோனை அல்லது ஜீனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவன் நன்மையை தவிர தீமை செய்ய மாட்டான். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும். பரிசுத்த ஆவியானவரை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அளவற்று கொடுத்தார், வல்லமையும் கொடுத்தார். எனவேதான் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார். இந்த உலகில் ஆண்டவருடைய அபிஷேகம் என்பது ஏதோ கையை தட்டுவதற்கு, காலை தட்டுவதற்கு, பாட்டு பாடுவதற்கு, டான்ஸ் ஆடுவதற்கு கொடுக்கப்பட்ட அனுபவம் அல்ல. நீ இந்த உலகில் நன்மை செய்துதான் வாழ வேண்டும். இந்த நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. நாம் புருஷனுடைய வித்தினாலோ சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனுடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வசனத்தினால் பிறந்த ஒருவன் தீமை செய்ய மாட்டான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு ஒரு ஃபேன்சி, ஸ்டைலிஷ், ஒரு ஃபேஷன், ஒரு டென்ட் மாறின கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை, பைபிளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க சம்பந்தம் பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும், அவங்க சம்பந்தம் நடிகருக்கும் ரசிகர்களுக்கும் உள்ள சம்பந்தம் தான். ஃபேன்ஸ், நாட் ஏ பிலீவர்ஸ். அவங்க பேர் என்ன பேரு? ஃபேன்ஸ். பவுலடியான் சொல்லுகிறான், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போலவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போலவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். சிலுவையின் அச்சடையாளங்களின் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். தேவாதி தேவனுடைய கிருபை நம்மை நன்மை செய்ய தூண்டுவதற்கு ஆதாரமாய் இருப்பதே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம். வல்லமையை கொண்டு போவதற்கு ஆதாரமாய் இருப்பதே இந்த பரிசுத்தாவின் வல்லமை. அவருடைய ஆவி இல்லாமல் நாம் ஒன்று செய்ய முடியாது. என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. You are a man of God, child of God, with the Holy Spirit. அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டது உண்மையானால் உனக்குள் இருந்து நன்மை மட்டுமே புறப்பட்டு வரும். நன்மையான எண்ணங்கள், நன்மையான செயல்கள், நன்மையான வெளிப்பாடுகள், நன்மையான கிரியைகள் உனக்குள்ளேருந்து வெளிப்பட்டு வரணும். அதுக்கு மாறா வருதுன்னா உன் அபிஷேகத்தில் நீ சந்தேகப்படணும். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம். பொண்ணை பார்த்து அப்படி பார்த்தாலே உன் அபிஷேகம் அம்போ. ஆணை பார்த்து ஒரு பார்த்தாலே அதற்கு ஒரு அபிஷேகம் அம்போ. அவருக்கு பேர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன்.
ஒரு விபச்சாரத்தில் இருக்கிற பெண், பாவத்தில் வாழ்கிற பெண் இயேசுநாதர் ஓடி வரா, பாதத்தில் கண்ணீரை கொட்டுறா, தன் தலைமுடியை வச்சு துடைக்கிறா, அந்த பாதத்தில் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. சீசரில் வந்தாங்க, இவ மோசமான பொம்பளை, இவ எப்படி இவரோட எப்படி இவர் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறார், எப்படி இவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அவ்வளோதான் மனசுக்குள்ளே. என்ன அந்த அங்கிள்குள்ளே ரூமுக்குள்ளே கண்டவெல்லாம் போகிறான் வர்றான், இந்த ஆள் என்ன பிரசங்கத்தை நல்லா தான் பண்ணுறாரு, நல்லா தான் பிரசங்கம் பண்ணுறாரு, ஆனால் சாலு இவங்க கூடலாம் ஐக்கியமாக இருக்கிறார், இவங்க கூடலாம் பேசுகிறாரு, இவர் எப்படி அப்படின்னு எலும்பில்ல தம்பி, எலும்போம். எலும்புன உடனே சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறதுன்னு கேட்டார். இந்த இப்போ இந்த இருன்னு சத்தம் வந்தோடனே எஃப்எம் ரேடியோவை அப்சர்வ் பண்ணது எங்கள் ஆம்பிளிஃபையரு அப்படின்னு சொன்னான். எங்கேயோ இருக்க பாட்டு நம்ம ஆம்பிளிஃபையருக்குள்ளே ஸ்பீக்கரில் சினிமா பாட்டு வருதுங்க. அதே மாதிரி சீமோனுக்கு கொடுத்த எண்ணத்தை ஆண்டவருடைய அபிஷேகம் அப்சர்வ் பண்ணிச்சு. சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு உண்மை சொல்கிறேன் கே. ஒரு எஜமான்ட்ட ஒரு முதலாளிகிட்ட ஒருத்தர் 100 ரூபாய் கடன் வாங்கினா, ஒருத்தர் 200 ரூபாய் கடன் வாங்கினா, 2 பேருக்கும் கடனை திருப்பி செலுத்துவதற்கு நிர்வாகம் இல்லை. 2 பேரையும் மன்னிச்சுட்டான். சரி வேண்டாப்பா அந்த காசு நீங்களே வச்சுக்கங்க நான் மன்னிச்சுட்டேன்னு விட்டான். இப்படி இருக்கும் பொழுது 100 ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாக அந்த முதலாளியை நேசிப்பானா, 200 ரூபாய் கடன் பட்டவன் அதிகமாக இந்த முதலாளியை நேசிப்பானா? சீமோன் சொன்னா 200 ரூபாய். அப்படித்தான் இவள் செய்த திரளான பாவங்களும் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாளே, கைகளை தட்டி இவள் என்னிடத்தில் நன்மையை செய்திருக்கிறாளே. நாம பார்க்கிற விதமா ஆண்டவர் பார்க்கறது இல்லை, நாம பேசுகிற விதமா ஆண்டவர் பேசுறது இல்லை. உங்கள் நினைவுகளை காட்டில் அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. உயர்ந்த நினைவுடைய தெய்வம். அப்ப இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினது. ட்ரிபிள் கொஞ்சம் கூடி இருக்கோப்பா, மிட்டு கொஞ்சம் குறைக்கிறியா ஒரு பாயிண்ட். மானிட்டர்ல தான் பிரச்சனை நினைக்கிறேன். நன்மை செய்வதற்காக போதும். அவர் நன்மை செய்வதற்கு அவருக்கு உறுதுணையா இருக்கும்படிதான் பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்தார். வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அளவற்று நிரப்பியிருந்தார். எனவே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பரிசுத்த ஆவியான கொடுக்கப்படாவிட்டால் தேவனுடைய சித்தத்தை செஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா சிலுவைக்கு போவதற்கு முதல் நாள் கெத்செமனேயிலே போய் மூங்கொப்புற விழுந்து நான் அடிக்கப்பட போவது தெரியும், வலி வர்றது தெரியும், நம்ம சித்திரவதை பண்ணுவாங்கன்னு தெரியும், தெரிஞ்சு கதறி கூச்சல் போட்டார். ஐயோ நாளைக்கு இப்படிலாம் பாடு அனுபவிக்கிறேனே, அப்படியே டென்ஷன் ஆச்சு. அவருடைய ப்ரெஷர் ஏறுது. வைத்தியர்களும் விஞ்ஞானிகளும் சொல்கிறார்கள் அவருடைய ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ஆகி மயிர் துவாரத்தின் வழியே ரத்தம் வெளியே வந்தது. அதான் ரத்த வேர்வை. வேர்வை எப்படி வந்ததுதான் பிளட்டாகவே வருது. ஆனால் அவ்வளவும் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். ஜெபிச்சு பார்த்துட்டேன், வேண்டி பார்த்துட்டேன், கூச்சல் போட்டு பார்த்துட்டேன், உம்மிடத்தில் என்னுடைய இருதய பாரத்தை எல்லாம் கொட்டி விட்டேன், இரத்த வேர்வை வருவரை ஜெபித்து விட்டேன். ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். உடனே வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம், மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று. கைகளை தட்டி மிகுந்த சமாதானம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது உள்ளத்திலும் சரீரத்திலும் மிகுந்த சமாதானம். தேவதூதர்கள் வந்து இந்த இரத்த வேர்வையை தொடச்சி அவரை ஆஸ்வாசப்படுத்தி அவரை பணிவிடை செய்தார்கள். ஏஞ்சல்ஸ் அனுப்பிட்டார். உடனே அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே ஏஞ்சல்ஸ் அனுப்பிட்டார். உலகில் நாம் வாழும் நாட்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு ஒப்பற்ற காரியம் என்பதை மறந்து போகக்கூடாது. வேஸ்ட் பண்றீங்க.
இந்த அபிஷேகத்தை சாதாரணமான காரியமா நினைக்கிறீங்க. இந்த மூச்சுக்கு 3 தடவை அபிஷேகத்தை நினைக்கிற ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் சாதாரணமானவரா? நீ உடம்ப ஆட்டின உடனே உனக்குள்ள பரிசுத்த ஆவியன் வந்துட்டாருன்னு அர்த்தமா? இமோஷனல் ஸ்பிரிட்டில் நமக்கு அது கொட்டடிச்ச உடனே ஆடுறது, பாட்டு பாடி வல்லமை இறங்கட்டும் 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 இறங்குவோம். வல்லமை இறங்கட்டும் அப்படி சொன்னால் இறங்காது. ஒரே பாட்டை ரிப்பீட்டேஷன் போடுவோம். வல்லமை உண்டு உண்டு உண்டு, அற்புத வல்லமை அற்புத வல்லமை அற்புத வல்லமை, ஒட்டை தெத்த அடிச்சு டம்முன்னு பேடும் ட்ரம்மு நின்ன உடனே அருவருப்பு எனக்கு அது. தேவனுடைய அபிஷேகம் நமக்குள் இருந்தால் எப்பொழுதும் அக்னியாகவே இருப்போம். நன்மை மட்டுமே யோசிப்போம், நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தம் இருக்கிறதா பரிசுத்தப்படுத்துவோம். மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் நம்மையே நாம் பரிசோதனை செய்து கொண்டே இருப்போம். மற்றவர் நமக்கு தீமை செய்தாலும் நன்மையினால் அதை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புவோம். இதுதான் நமக்குள் பரிசுத்த ஆவியன் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். மற்றபடி அந்நிய பாஷை பேசி துள்ளுவது மட்டுமல்ல, அது வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், வேணும். அதை விட இம்பார்ட்டன்ட் தான். ஆண்டவர் நன்மை செய்தார் பரிசுத்தாவின் பலத்தினால், வல்லமையினால் அற்புதங்களை செய்தார் பரிசுத்தாவின் வல்லமையினால். அதற்கென்றே அபிஷேகித்தார். உங்களையும் அதற்கென்றே அபிஷேகித்திருக்கிறார். உங்களையும் அதற்கென்று ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள், உங்கள் உள்ளத்துக்குள், உங்கள் இருதயத்துக்குள் ஒருத்தருக்கு துன்பமானால் உங்களை அறியாமல் கண்ணீர் வருகிறது. அத்தனை நாட்கள் உங்களுக்கு விரோதமாக ஒருவர் எழும்பியிருப்பார். அவருக்கு ஏதோ பிரச்சனை ஒன்று, ஐயோ அவருக்கு போய் இவ்வளோ பெரிய தண்டனை நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் உங்களுக்குள்ள வேற ஆவி இருக்கிறது. கைகளை தட்டி நாசமாக போகட்டும், என்னை என்ன பாடுபடுத்தினான், என்னதெல்லாம் பேசினா, ஐயோ ஆண்டவர் இப்படி தண்டிச்சிட்டார் பார்த்தியா அப்படி சொன்னீங்கன்னா அசுத்தாவி உனக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். தீமையை நன்மையினால் வெல்லுங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும். சகல நற்குணத்திலும். சில பார்த்தேன்னா உள்ள ஒன்று வச்சிருப்பான், பேசுறது ஒன்றா இருக்கும். முகம் ரொம்ப அழகாக சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. ஒரு மந்திரி இருந்தார், ஏழைகளுக்கு ரொம்ப ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், பயங்கரமான வேலைகளை செய்வார், சலுகைகளை செய்வார்லாம். பேசிக்கிட்டாங்க. ஒரு ஏழை பையன் எனக்கு தெரிந்தவன், கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி இன்ஜினியராக என்னென்னமோ படித்தான். இந்த மந்திரிட்ட மட்டும் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு வேலை தந்துறேன்னு அந்த கம்பெனியில் சொன்னாங்க. மந்திரிட்ட போனால், அதுக்குன்னு தம்பி நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ முயற்சி பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள், கடிதம் உடனே இந்த பையனுக்கு வேலை கொடுத்து விடவும் என்று கடிதமும் கொடுத்து விட்டார். கடிதம் கொண்டு கொடுத்தா, மந்திரி கடிதம் கொடுத்துருக்காரு, பார்க்குறோம் நீங்கள் போகலாம். நாங்கள் 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, பதில் வரல. வேறு அப்பாயின்மெண்ட்லாம் நடந்துருச்சு. நேராக போனார். ஐயா மந்திரிட்ட கடிதம் வந்துட்டு வந்தால் எனக்கு வேலை கொடுத்துருன்னு சொன்னீங்களே, இப்போ என்னாச்சு? அவர் சொன்ன, தம்பி உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, ஏழை பையனாக இருந்து முன்னேறிக்கீங்க, கொஞ்சம் உள்ள வாங்க கூப்பிட்டார். மந்திரி கடிதம் கொடுத்தார். உங்களுக்கு வேலை கொடுக்கும்படி தான் எனக்கு கடிதம் கொடுத்தார். ஆனால் அதில் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் இடது பக்கம் சைன் பண்ணால் கொடுக்காதுன்னு அர்த்தம், வலது பக்கம் சைன் பண்ணால் கொடுத்துருன்னு அர்த்தம். உங்களுக்கு இடது பக்கம் தான் சைன் பண்ணி கொடுத்துருந்தார். அதை மீறி கொடுத்தால் என் வேலை காலி. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாதிருத்தல் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாய்ச்சொல்லிலே வீரம் வேண்டும். இந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். பசிக்கலம்பாங்க, ஆனா அது பொய். இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்பாங்க, அதுவும் பொய். நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, ஏன் அன்னைக்கு வரல அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதுவும் பொய். இல்லை எனக்கு மனசு சரியில்லை, அன்னைக்கு நீங்கள் அந்த வார்த்தையை பேசிட்டீங்க, அதனால உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால வரல, அதான் உண்மை.
ஆண்டவருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்கள். நாம் எவ்வளவு தூரம் நன்மை செய்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சரி பண்ணுவார். கைகளை தட்டுங்களை சரி பண்ணிடுவார். யோபு நீதிமான். யார் சாட்சி கொடுக்கிறது? மனுஷனா? யோபு 1:1-8-2-3 சொல்லுகிறது, சன்மார்க்கனும் நீதிமானும் பொல்லாப்பு கிழக்கு தேவனுக்கு பயந்தவமாகிய நீதிமானாகிய யோபை போல ஒரு மனுஷன் இந்த உலகில் இல்லை. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், பூமியிலே இல்லை என்று. ஆனா அந்த யோபுக்குத்தான் பிரச்சனை. அவன் சொல்லுகிறான், என் நாவினால் கூட நான் யாருக்கும் தீங்கு செய்ததில்லை. ஐயோ, என் பிள்ளைங்க ஒரு கெட்டுக்குதிரை வைப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் வீட்டில் வந்து விளையாண்டு பேசி சாப்பிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அழகாக பாடி ஆடி சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. அந்த நேரத்தில் என் பிள்ளைகள் எதையாவது பாவமான வார்த்தைகளை பேசியிருப்பார்களோ செய்திருப்பார்களோ என்று பயந்து அவன் போய் பலியிடுவான். ஒரு தப்பு நடந்திருக்காது, ஆனால் இவன் செய்வான். ஒருவேளை நடந்திருந்தால் அப்படிப்பட்ட நீதிமான் அனுதினமும் தன்னை பரிசோதித்து வாழ்ந்தவன். அவன் வாழ்க்கையில் அவன் பட்ட பாடுகள் பாருங்களேன், எவ்வளவு நன்மை செய்தான், இரட்டிப்பானதை பெற்றுக்கொண்டான். கைகளை சட்டி. அவன் பட்ட பாடுகள் 9 மாதம் தான். ஆனால் வாசிப்பதற்கு ஈஸியா இருக்கும். 1 மணி நேரம் வயிறு வலி வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ அப்பா, இந்த பிரசவ வார்டுக்கெல்லாம் போனா போதும். அந்த காலத்தில் நார்மல் டெலிவரி தான் ஆகும், யாரும் சிசேரியன் பண்ணி டபக்குன்னு எடுக்கிறது இல்லை. இந்த பெண்கள் நான் காதாலே கேட்டிருக்கேன். அம்மா மருத்துவ பணியில் இருந்தனால கூட போவேன், வெளியே நிற்பேன், சத்தம் போட்டு புருஷனை திட்டி, மாமியாரை திட்டி, அம்மாவை திட்டி, அப்பாவை திட்டி, கெட்ட வார்த்தைகள், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசி திட்டுவாங்க. அப்போ நர்ஸு வந்து ஒரே அட்டி சப்புன்னு இறுக்கிக்கிட்டு, என்னமோ நீ உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு பங்கு இல்லையா, பட சும்மா கடை அப்படிம்பாங்க. அந்த பிரசவம் ஆகி அதே தாய் அந்த குழந்தை வெளியே வந்து விழுந்ததும் அந்த குழந்தைய கொஞ்சம் பார்க்கணும். நேரம் ஒரு வலியை தாங்க முடியாம தூஷணம் வருது. 9 மாசம் இவ்வளவு பட்ட கஷ்டத்துல அவன் சொல்றான், உம்மை குறித்து காதினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். கைகளை சட்டி. நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நீதிமானாகிய யோபு அவன் சொன்னா, நான் நீதிமான், பரிகாசம் பண்ணப்படுகிறேன். இப்ப சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் பரிகாசம் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் எழுப்பிட்டாங்க. யாரும் கிடையாது, அவங்களுக்கு வியூவர்ஸ் வேணும், அவங்களுக்கு அவங்களே தங்களை நீதிமான் காட்டணும், அல்லது அவங்களுக்கு பேக்ரவுண்டில் வேற யாரோ இருந்து கிறிஸ்தவருக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இயக்குற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு பணம் வருது, அவங்களுடைய வேலையை அவங்க செய்யணும். என்ன துணிகரமாக தூசிப்பாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்கவங்க பட்ட பாடு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சில நேரங்களில் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு வெளியே இருக்கிறவர்களால் பதில் சொல்ல முடியாது. கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றையும் அறிந்தவர். எனவே காலம் வரும் முன் யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க கெட்டவங்க, அவங்க நல்லவங்க, யாரும் யாரையும் சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்மை நன்மை நான் நிரப்புகிறவர். நசனாய் இயேசுவை அந்த வல்லமை நான் நிரப்பியிருந்தார், வரங்களை நான் நிரப்பியிருந்தார், கிருபை நான் நிரப்பியிருந்தார். மகிமையின் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் இறங்கியது, ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எனவே அவர் நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார். வேதநாய சாஸ்திரியார் அவர்கள் சரபூஜி மகாராஜா காலத்தில் ஆஸ்தான கவியா இருந்தவர். அப்ப அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு அல்லாமல் வேறு யாரையும் குறித்து அவர் கவி எழுத மாட்டார். இந்த விஷயம் ராஜாவின் காதுக்கு வந்தது. அங்கே சபையில் இருந்தவர்கள் எல்லோரையும் பார்த்து
அவர் மந்திரியாரே அப்படி இப்படிதான் பதவியை சொல்லி கூப்பிடுவார். சாஸ்திரியார் மட்டும் அண்ணாச்சி அப்படின்னு கூப்பிடுவார். இவர் நெல்லையூர்லேருந்து போன, நெல்லையூர்னா எந்த ஊர்? திருநெல்வேலியிலேருந்து போன நெல்லையூரான் சொல்லிலே நிரந்தரா பரந்தரா, நெல்லையூரான் சொல்லிலே நிரந்தரா பரந்தரான்னு ஒரு வார்த்தையை கூட சேர்த்து எழுதுவார். அங்க போன உடனே இவர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். இவர் அண்ணாச்சின்னு கூப்பிடுவாரு. இப்ப கூட இருக்கவனுக்கெல்லாம் பொழுக்குமா? இப்ப இங்கே ஊழியத்திலே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா என்னைக்கடா யாருக்கு ஒலை வச்சுட்டு அந்த இடத்த நம்ம பிடிப்போம் அப்படின்னு தான் இருப்பான். உள்ள அபிஷேகம் இருக்கும்பா சொல்லுவான். ஊழியமெல்லாம் செய்வான். யாரடா எப்போ கவுருவான் பார்த்துருவோமே. இந்த பெண்ணியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ ஆட்டம் போடுறான். இன்னைக்கு இந்த ஆள் நம்பிக்கிட்டு இருக்கார் பாரு, என்னெல்லாம் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான் இந்த ஆள் அப்படின்னு நினைக்கிறான். இவெல்லாம் ஒரு கீபோர்டு வாசிக்கிற, 2 கீபோர்டு வேற உனக்கு வாசிக்கிற, நீ இப்போ மாது வராமல் போகிறான். இவனுக்கெல்லாம் இவர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா? நான் நினைக்கிறனும் இல்லையோ சிலருக்கு நினைப்பு வரும், அது இயற்கை. அங்கேயும் அதே மாதிரி அமைச்சரவையில் சாஸ்திரியருக்கு விரோதமாக நினைப்பு வந்ததுடனே போய் ஒரு தீக்குளித்தி விட்டானுங்க. ஒன்று, ஐயா அந்த ஆள் உமக்கு ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார். அவர் ஏதோ ஒரு புது மார்க்கத்தை ஒன்று வெள்ளக்காரன் ஜாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அவரை பற்றி பாடிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். உங்களை பற்றியும் உங்கள் சாமி குலதெய்வத்தை பற்றி ஒரு பாட்டு பாட சொல்லுங்கள். பாடிட்டாருன்னா அவரை நீங்கள் அந்த நல்ல இடத்துல வச்சுக்கோங்க. சரி, அரசர் அழைத்தார். அண்ணாச்சி, நாளை காலை 10 மணிக்கு என்னை குறித்தும் என் குலதெய்வத்தை குறித்தும் நீங்கள் ஒரு கவி எழுதி கொண்டு வந்து பாட வேண்டும் அரசபையிலே. அப்படி பாடாவிட்டால் 10:30 மணிக்கு உங்கள் தலை யானை காலில் மிதிக்கப்படும். ஆர்டர் போட்டார். சாஸ்திரியார் மகள் இதோ துக்கமாய் வந்தார். வீட்டிலே வந்தார், உட்கார்ந்துக்கிட்டே இருந்தார். சாஸ்திரியாருடைய மனைவி கேட்டார்கள், ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? இல்லை, அரசன் அவரை குறித்து அவருடைய குலதெய்வத்தை குறித்து ஒரு பாட்டு பாட சொல்லிட்டாரு. அப்படி பாடாட்டி என் தலையை யானை காலில் வச்சு மிதிச்சிருவாங்களாம். அப்படியா? நீங்க என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? நாளைக்கு சபையில் வந்து பார். மனைவி எங்க ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்களோன்னு பயப்படுறாங்க. காலில் போனார். போன உடனே பாடுங்கள் அப்படின்னார். வெண்பா பாடுங்கள், என் ஆண்டவனையும் என்னையும் குறித்து இதோ இப்படி துதி பாடல் பாடுங்கள் அப்படின்னா ஒரு பாடினாரு. இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், புவி அந்தரம் தந்த இயேசுவையே துதி செய்ன்னு பாடினதும் எல்லாரும் முடிச்சா நிற்க. அப்பனை பாடும் வாயால் இந்த சுப்பனை எப்படி பாடுவேன் அப்படின்னார். அரசன் இன்னைக்கு கட்டாயம் தண்டனை நிறைவேற்றுவார்னு எல்லாருக்கும் சந்தோஷம். அரசன் சொன்னான், உம்முடைய பக்தியை மெச்சினோம். யானைக்காலில் தலையை வைத்து மிதிப்பேன் என்று சொன்ன பிறகும் அந்த தெய்வத்து மீது நம்பிக்கை வைத்திருப்பேனால் அந்த தெய்வம் உனக்கு எப்படி அருள் பாலித்திருக்க வேண்டும், அந்த தெய்வம் உனக்கு எவ்வளவு இரக்கம் பாட்டிருக்க வேண்டும். அந்த உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை, அனுபவத்தை நான் மறுதலிக்க விரும்பவில்லை. நன்றாக பாடுங்கள், போகலாம் அண்ணாச்சிட்டார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுங்கள், எப்பொழுதும் அவரை உயர்த்துங்கள், எக்காலத்து ஒரு துதி இருக்கட்டும். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பி ஃப்ளாட்டா எத்தனையோ விபத்தோ எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன
எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. பக்தர் பாலநாயனை பண்பாய் ஒப்புவித்தேனோ சீற்றம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா. இன்றை தினம் உன்னருள் ஈகுவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள். கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் உந்தன் கடைக்கண் நோக்கி அவத்தின் மேலே. கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் உந்தன் கடைக்கண் நோக்கி அவத்தின் மேலே. ஐயா உன்னாசிர்வாதம் அருளியன் மனோவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக. இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள். சோதனைகளை வென்று பை உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே. சோதனைகளை வென்று பை உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்று. ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து. இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள். அன்றும் நூதிரம் நரர் சிந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு. இன்றை தினம் உன்னருள் யெகோவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள். சுனாதா. எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீ என எளியே நான் அடைந்தேன் தாளே. எத்தனையோ விபத்து, எத்தனையோ தினந்தோறும் எனக்கு விபத்தும் பிரச்சனை வரும்போது அதிலிருந்து காப்பாற்றும்படி எளியே நான் அடைந்தேன் உம்முடைய தாழ் பாதத்தை. பக்தர் பாலனாக என்னை பண்பாய் ஒப்புவித்தேன். உம்முடைய பக்தன் என்ற குழந்தையாக நான்
என்னை பண்புடனே என்னை ஒருங்குமைப்படுத்தி என்னை சுத்தப்படுத்தி என்னை ஆயத்தப்படுத்தி பண்பாய் ஒப்புவித்தேன். நான் சித்தம் என் பாக்கியம் தெய்வ திருக்குமரா, உம்முடைய சித்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கணும். இன்றைய தினம் உன்னருள் ஈகுவாய் இயேசுநாதா. கைகளை தட்டி, சித்தம் என் பாக்கியம், என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் ஆகட்டும் என்றார். நசனாகிய இயேசு கிறிஸ்துவை நிரப்பியிருந்த அதே அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்கிறார். அதே வல்லமை உங்களுக்கும் கொடுக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு கொடுக்கிற அபிஷேகம் உங்கள் சத்துருவை ஜெயிக்க போகிறது. உங்களுக்கு கொடுக்கிற தேவ வல்லமை பெரிய பர்வதத்தை சமபூமியாக்க போகிறது. தேவனுடைய வல்லமை நான் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். தேவனுடைய அபிஷேகத்தை நான் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். இன்றைக்கு today expecting a miracle right now brother and sisters, தேவ வல்லமையினால், தேவனுடைய ஆசீர்வாதத்தினால், தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிற உன்னதமான பாக்கியத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கலக்கங்கள் பறந்து போய்விடும். நாளைய தினம் குறித்து கவலை பறந்து போய்விடும். உங்கள் வியாதியை குறித்து கவலை பறந்து போய்விடும். உங்கள் கடன் பாரத்தை குறித்து கவலை பறந்து போய்விடும். உங்கள் குடும்பத்தின் சமாதான குலைச்சல் பறந்து போய்விடும். அபிஷேகத்தினால் நிரம்புங்கள். பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரம்புங்கள். அந்த வல்லமை உள்ளே போகும் பொழுது அவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால், உன் படிப்பினால் அல்ல, உன் பரிகாலிகளால் அல்ல, உன்னுடைய எழுத்து திறமையினால் அல்ல, உன்னுடைய அறிவினால் அல்ல, முதலீடினால் அல்ல, என்னுடைய ஆவினால் தான் ஆக போகுதுப்பா. நான் செய்வதை வாய்க்க பண்ண போகிறேன். கைகளை தட்டி, என் ஆவியினால் 1 2 இல்லை, என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அப்படி செய்வார். கர்த்தர்மே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி திருப்புவாராம் சிறையிருப்பை? சங்கீதம் 126:4 சொல்லுகிறது, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பியருளும். தெற்கச்சி வெள்ளங்களை திருப்புவது போல உங்களுக்காகவே சில சட்டங்கள் இயற்றப்படும். வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அவைகளை அவர் தமக்கு சித்தமான திசையிலே திருப்பி விடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் சட்டம் வந்தால் அவன் சட்டத்தால் அவனே அழிஞ்சு போயிடுவான். உங்களுக்கு சாதகமாய் வந்தால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். கைகளை தட்டி, ஏன்னா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க. மேனுஃபேக்சரிங் ஆயிடுச்சுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, மசோதாலாம் நிறைவேற்றாங்க. இனி நம்ம பாடு அம்போ நினைப்போம், அது வாய்க்காது. அது என்ன செய்யும்? வாய்க்காது. புஷ்வானமா போயிடுச்சு. எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், டபக்குன்னு வந்து கடல்ல விழுந்துரும். பார்த்துருக்கீங்களா? பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் 0 1 என்னது 9 8 7 6 5 4 3 2 1 பான் டம் பண்றோம். போகாது. கவுண்டவுன் என்னது அதுக்கு சொல்லுவாங்க, கவுண்ட் டவுன் தொடங்கியாச்சு. ஆனால் வெற்றியின் தோல்வியை நிர்ணயிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவன் வேணா கவுண்டவுன் தொடங்கிட்டு போட்டுங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடைசியில் ஓடி வந்த ஒருத்தர் முன்னாடி வந்துட்டாரு. எல்லாருக்கும் கடைசியில் இவர் எங்கே ஜெயிக்க போற நினைச்சாங்க. இன்னைக்கு உலக சாம்பியனையே தொக்க வச்சுட்டார். நினைக்காத, எப்பொழுதும் வெற்றி ஒருவனுக்கே சொந்தம் அல்ல, தோல்வியும் ஒருவனுக்கே சொந்தம் அல்ல. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். எனக்கு ஜெயம் வரும் எங்கே இருந்து? தேவனிடத்தில் இருந்து. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஜான் பனியன் மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை எழுதியவர். வேத புத்தகத்துக்கு அடுத்தபடியாக இந்த உலகில் பிரசித்த பெற்ற ஒரு புத்தகம் இருக்குமானால் ஜான் பனியன் மோட்ச பிரயாணம், பில்கிரிம் ப்ரோக்ரஸ். அது எங்கே எழுதினார் தெரியுமா? அவரை சிறையில் போட்டார்கள்.
ஒரு வேத புத்தகத்தை மட்டும்தான் கொண்டு சிறைக்குள்ளே போனார். பல ஆண்டுகள் சிறையிலே காத்து கடந்தார். அந்த சிறையில் வைத்து தான் அவருக்கு தரிசனம் கிடைத்தது. அந்த புத்தகத்தை எழுதி முடித்தார். உங்கள் சிறையிருப்பு பெரிய வெளிப்பாட்டுக்கு ஆயத்தமாகிறது. உங்கள் பிரச்சனை அதற்கு பின்பு பெரிய ஒரு ஆசீர்வாத வாசலை திறக்கப் போகிறது. உங்கள் பிரச்சனை, உங்கள் சிறை, உங்களுடைய உபத்திரம் இதற்கு பின்பு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாசலை திறக்கப் போகிறது. உலக பிரசித்தி பெற்ற புஸ்தகம். அதில் தான் மாயாபுரி சந்தை, நிறைய விஷயங்கள் வரும். நீங்கள் பார்த்துருக்கலாம், சில இடத்துல கேலண்டரை பெயிண்டிங்கில் ஆர்ட் பண்ணி ஒரு படத்தை எடுத்து போட்டிருப்பாங்க. கீழே மோட்சத்துக்கு போகிற வழி அப்படி வாசலை தொடங்கி அங்கங்கே அங்கே 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 பேர் வச்சு ஒருத்தர் மூட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போகிற. மேலே ஒரு வெளிச்சம் இருக்கும், சிலுவை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பார்த்துருக்கீங்க? ஸ்டார் பார்த்துருக்கீங்க. சவுத்துலலாம் நிறைய இருக்கும். சவுத்தில், அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி பக்கம்லாம் அந்த படத்தை வச்சுருப்பாங்க. மோட்ச பிரயாணி. அதில் விசுவாசி எப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது எப்படி வாசல் வழியாக போகணுங்கிறது தான் அந்த ஸ்டோரிங்க. பைபிள் இது பெருசு அந்த புஸ்தகம். அதை எழுதினார். நம்ம உபத்திரவத்தின் குகையில் தான் தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். பத்மி தீவிலே கண்காணாத இடத்தில் கட்டப்பட்ட திவ்ய வாசகனான யோவானுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தார். நம்முடைய சிறையிருப்பு இதற்கு பின்பு ஒரு வெற்றி வரப்போகிறது. 21 நாள் கோழி முட்டை காத்திருக்கும். 21வது நாள் உள்ளே இருந்து குஞ்சு வரும். வெளியே இருந்து உடைப்பாங்களா, உள்ளே இருந்து உடைச்சிட்டு வருமா? பார்க்கலாம், பாருங்க, சொல்லுங்க. எங்கேருந்து உடைக்கும்? உள்ளே இருந்து. நாம் உடைச்சா பொரியல், ஆம்லேட்டு, அதான் உடைஞ்சி வந்துச்சுன்னா ஒரு உயிர் வெளியே வருது. நாமளே நமக்கு பரிகாரம் தேடிக்கொண்டால் ஒரு உயிர் அவுட்டு. உள்ளே இருந்து ஒன்று வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பரிசுத்தாவின் வல்லமை. கைகளை தட்டி ஒரு ஜீவன் உண்டாகும், மகிமையான ஜீவன் உண்டாகும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். காத்திருங்கள். எப்படி கோழி இறக்கையை மூடி தன்னுடைய உடம்பு சூட்டை அந்த முட்டைக்கு கொடுத்து புசிக்காமலும் குடிக்காமலும் அத்தனை கஷ்டம், அந்த கோழி மெலிந்து போய்விடும். காத்திருந்த பிறகு அத்தனை ஜீவன்களை உருவாக்குகிறதோ அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். புது பலன் அடைய போகிறீர்கள். எவ்வன ஜனம் பிறப்பிக்கும். எத்தனை சந்தோஷம். சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணுன்னு கூட எழுதுறியா. என்ன பொண்ணா? 999. அதை விட பெஸ்டா. அந்த காலத்தில் பொண்ணுக்கு பசும் பொன்பாங்க, இல்லது குதிரை பவுன்பாங்க. ஸ்ரீலங்காவிலிருந்து அன்னைக்கு தங்கம் வந்துச்சுன்னா மதிப்பு. இலங்கையில் இருக்க வந்த கொழும்பு தங்கங்கிறதுக்கு குதிரை பவுன் அப்படிம்பாங்க. இப்போ அந்த 999 என்னது 916 சொல்கிறீங்க. இதை விட பெஸ்ட்டு தெரியுமா? 999.9 இருக்கும். 999.9. இதை விட பெஸ்ட்டு தான். பியூரிஃபை உன்னை ஆக்க போகிறார். கைகளை தட்டி. பொன்னிலும் பசும் பொன்னிலும் இளையேறப்பட்ட அவனை மாற்றுவதற்காகத்தான் இந்த பாடு, இந்த உபத்திரவம், இந்த மென்டல் ஆகனி, மனச்சோர்வு, டிப்ரெஷன், எல்லாவற்றுக்கு மேல் கண்களை திறந்து பார்த்தேன். மனக்கலக்கத்தில் தான் இதெல்லாம் சொன்னேனோ. கெட்டவெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிக்கிட்டேனே. பச்சையான மரத்தை போ தன் நிலத்தில் செழித்திருக்கிற பச்சையான மரத்தை போல துன்மார்க்கனை கண்டேன். அவன் செய்வதெல்லாம் நடக்குது, விரும்புதெல்லாம் அதிகமாக வருது என்று சொன்னேனே. இது மனக்கலத்தில் சொன்னேன். சற்று நேரத்தில் உற்று பார்த்தேன், அவன் இல்லை, பாருங்கள், புகையை போல ஒளிந்து போனான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒவ்வொருவரும் அப்படித்தான் எழும்ப போகிறீர்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் அதை செய்ய போகிறார். நீங்கள் உங்கள் வாழ்வில் சோர்ந்து போன உங்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்து சத்துவம் இல்லாத உங்களை பலப்படுத்த போகிறார். நன்மை வரும். நன்மையான அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இழந்து போனதை பெறுவீர்கள். நான் மீட்கும் நாளில் அதை நானே கர்த்தராகிய நானே அதை செய்தேன் என்று உணர்ந்து கொள்வீர்கள். முந்தின சீரை காட்டிலும் உங்கள் பிந்தின சீர் அதிகமாக இருக்கும். மனுஷருக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற சமயத்தில் உயர்த்துகிறார். அனுகிரக காலத்தில் உனக்கு செவி கொடுப்பார். சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, நான் கர்த்தருக்காய்
பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஏங்க ஒரு அதிகாரி, அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மந்திரி, ஒரு மினிஸ்டர் அல்லது எங்களை மாதிரி ஊழியக்காரங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. மேடையில் இருக்கும் பொழுது, பொது இடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அசிஸ்டன்ட், ஊழியக்காரர், டிரைவர், வாட்ச்மேன், பியூன் ஏதாவது ஒரு அவசரமான செய்தி அவர் செக்ரட்டரி சொல்ல வேண்டுமானால் மேடையில் அப்படி உட்கார்ந்துருப்பார். மந்திரி 5ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க ஆக்டர்ஸ் மாதிரி ஹேண்ட்ஸமாக கூலிங் கிளாஸ் போட்டு அங்கிட்டு கொண்டு பார்த்துட்டு அப்படியே நிற்பாங்க. இவருக்கு ஒரு தகுதியும் இல்லைங்க. தூக்கி சீட்டில் உட்கார வச்சாச்சு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து, செக்ரட்டரி வந்து ஒரு விஷயத்தை அவசரமாக மந்திரிட்ட சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க? சார் சார் அப்படி அடிச்சு சொல்லுவாங்களா? வயிற்றுக்கிட்ட ஒரு கையை வச்சுக்கிட்டு, வாய்க்கிட்ட ஒரு, அந்த 5ஆம் கிளாஸ்கிட்ட ஐபிஎஸ்ஸாக இருப்பான், வாய் இப்படி பொத்திக்கிட்டு காது பக்கமாக சாஞ்சி, இவர் 5ஆம் கிளாஸ் ஆட்டுது, ஐபிஎஸ் தாந்து நிற்குது, பதவி. கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து ஆடப்புறம் மந்திரி பதவி காலி அப்படின்னா ஐபிஎஸ் பறந்துடும். இது நடந்து கீழே போய் சைக்கிளில் போகணும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பள்ளியில் இருக்கும்போது மர்கயா மேரா பேட்டா மர்கயா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 பஞ்சை வச்சு அங்கே வச்சு தேவ பிதா எந்த மே, நமக்கு அவ்வளோ பெருமைங்க. நம்ம பெரிய ஆளாம், நம்ம முதலாளியாம், நம்ம பெரிய ஊழியக்காரனா. மற்றவங்களாம் சாதாரணமா அவன் வந்து இப்படி தான் பேசணுமா? இந்த செத்த நாயிலும் கேவலமான மனிதனுடைய இருதயம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ, குடிசையில் இருந்தாலும் சரி, பிளவுஸில் ஒட்டு போட்ட ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு, ஜம்பரை போட்டுக்கொண்டு, பாதி கிழிஞ்சதை முடஞ்சி இலங்கை முகாமில் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் வாங்குறவனா இருந்தாலும் சரி, நீ எந்த அறையிலிருந்து கூப்பிடுறாயோ அந்த அறைக்கு உலகத்தையே உண்டாக்கி அண்டச்சராச்சரங்களை சிரித்து பரிபாலனம் பண்ணுகிற நித்தியானந்த ஏக சக்கராத தேவன் இறங்கி வந்து, நான் கர்த்தருக்காய் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து, கையை தட்டுங்களேன், என் பக்கமாய் சாய்ந்து என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். God is God, man is man. ஆண்டவர் உன்னை கேட்கிறவர், உன் ஜபத்தை கேட்கிறவர், உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர். கவலையே படாதிருங்கள். நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள வருவார், இலங்கை முகாமுக்குள்ள வருவார், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு செவத்துல தொங்கும் போது கூப்பிட்டு பாரு, அந்த இடத்துக்கு வருவார். சாப்பாடு இல்லை அங்கிள், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அங்கிள், எனக்கு வாழ்க்கை வெறுத்துருச்சு, நான் என்ன செய்ய போறேன், ஐ எம் டிப்ரெஸ்ட். ஒருத்தர் எனக்கு ஆலோசனை சொல்ல, உங்கள்கிட்ட நான் கேட்டு பார்த்தேன், நீங்களும் டைம் கொடுக்கவே இல்லை. கவலைப்படாதப்பா, நீ இருக்கிற இடத்துல டென்சிங் டானியலை விட உலகத்தை உண்டாக்கின நீ நம்புகிற தெய்வம் பக்கத்தில் வந்து நிற்பார். அவர் உனக்கு சொல்லுவார், பயப்படாதே, உன்னை புடம்பிட்டேன், உபத்திரவத்தின் குகையில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன். கைகளை தட்டி, இவ்வளவு சோதிக்கப்பட்டும் நீ என்னை மறுதலிக்கவில்லை, கொஞ்ச பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்காதபடியினால் உன்னை ஆலயத்தின் தூணாக்கப் போகிறேன், எனக்கு மகிமையான கருவியாயிரத்து பயன்படுத்த போகிறேன், என் வல்லமை நான் நிரப்ப போகிறேன், வரங்களை நான் நிரப்ப. பாருங்க, சில சூழ்நிலையினால் நான் தடுமாறி பேசுவோம், வேற வழி தேடுவோம், அது கொஞ்ச காலம் இன்பமா இருக்கும், வேற பிசினஸ் தேடுவோம், வேற வேலை தேடுவோம், சம்பாத்தியம் வந்துடும், ஆனா நிரந்தரமா இருக்காது, பாதியில் பிடுங்கிட்டு போயிடும். அப்போ தான் நினைப்போம், எங்கே தப்பு விட்டேன், கரெக்டாக என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் என்னுடைய வழிபடி எல்லா திட்டத்தையும் போட்டுத்தானே செஞ்சேன், எல்லா பிளானையும் பண்ணித்தானே செஞ்சேன், எல்லா படிப்பையும் படிச்சு தானே செஞ்சேன், எல்லாம் கரெக்டானதை போய் ஏன் தடை வந்துச்சு? தேவ சித்தம் செஞ்சையா, அது உனக்கு பிரியமில்லை. தேவ சித்தம் செய்வது என்றைக்கு நமக்கு பிரியமில்லையோ அப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகி அங்கு நிற்பார். நீ தான் முயற்சி பண்ணிக்கணும். உன் முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ சித்தம் என்னவோ அதை செய்யுங்கள்.
தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். ஒருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானம் இருக்கும்படி செய்வாரா. தேவ சித்தம் செய்யுங்கள். இப்ப கசக்கும் தம்பி, வெறுக்கும். என்னமே நல்ல காசு பழங்கிட்டு இருந்த கை, அங்களுக்கு கூட நான் மெடிக்கலுக்கு இருந்திருந்தா ஒரு கட்டாயம் அந்த 10 லட்சம் நானே கொடுத்துருவேன், அந்த 2 லட்சமும் நானே கொடுத்துருவேன். ஏன் இப்படி ஆண்டு என்னை வெறுங்க நான் வச்சிருக்கார்? இருக்கு, ஏறு ஏறு ஏறு. நீ அள்ளி அள்ளி கொடுக்க கர்த்தர் உன்னை வைக்கிற ஒரு நாள் வருது. எப்படி இது வந்துச்சுன்னு உனக்கே தெரியாது. நீ அப்ப சொல்லுவ, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஏனில் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. தேவரீர் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி அந்த ஹார்ட் வாய்வெளி வெளியே வந்துருமோன்னு நினைச்ச பொழுது உடைய கையை எடுத்து என் தலை மீது அப்படி வைத்தே. அதற்கு மிஞ்சி உன்னை விட மாட்டார். முன்னும் பின்னும் நெருக்கி அதற்கு மேல் தன் கையை வைத்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். பக்தன் சொல்ல, என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டீர், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தரனை கேட்டு விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். கைகளை தட்டி நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் எங்கே எங்கே கொண்டு வந்து வைத்தார்? விசாலத்திலே வைத்தார். விசாலத்திலே வைப்பார். நன்மையான ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்களா. எபிரேயர் 7:25, மார்க் 16:19 சொல்வது என்னது? தேவன் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். மத்தியஸ்தரா இருக்கிற மீடியேட்டர் உனக்கும் தேவனுக்கும் மத்தியில் என்று பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசி உன் ஜீவனை மறுபடியும் பிடுங்கி தருவார். உன் ஆசீர்வாதத்தை பிடுங்கி தருவார். இழந்ததை மறுபடியும் தருவார். சங்கீதம் 103 சொல்வது என்ன? உன் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டு உன் வியாதிகளை குணமாக்கி உன்னை நன்மையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன் வயதை கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல திரும்ப தருவார். கைகளை தட்டி ஆண்டவர் அதை செய்வார். தேவனே அதை செய்வார். எத்தனை சந்தோஷம்! மகிமையால் நிரப்புவார். கவலையே படாதிருங்கள். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று என்று சொல்வீர்கள். உம்முடைய இரக்கம் என்னை பெரியவனாக்கிற்று. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எடுத்து பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதியோடும் அமர பண்ணுகிறார். சந்திர மண்டலத்திற்கு போகும்படி விஞ்ஞானிகள் பிரயத்தனம் பண்ணினார்கள். 3 முறை தோல்விக்கு பின்புதான் சந்திரனில் போய் கால் வைத்தார்கள். எத்தனை முறை தோல்வி? நம்முடைய வாழ்க்கையில் எடுத்த உடனே பாஞ்சிடலாம் நினைக்கக்கூடாது. சில தோல்விகள் வருவதாண்டால் வெற்றியின் முதல் படி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி வெற்றியின் முதல் படி. 10 முறை ஒரு மனுஷன் விழுந்தான். 10வது முறை விழுந்து விட்டு கிடந்தான். சொன்னான், இனி நான் முயற்சி பண்ண மாட்டேன், அப்படியே விழுந்து போயிடுறேன் அப்படின்னா. அவதான் ஒருத்தன் வந்து சொன்னா, 10 முறை விழுந்ததை பற்றித்தான் நீ நினைக்கிறாய், 9 முறை எழுந்து நின்றிருக்கிறாயே. கைகளை தட்டி 10 முறை விழுந்ததை பற்றி தான் யோசிக்கிறாய், 9 முறை எழுந்த பின்புதானே விழுந்தாய். இன்னும் முறை எழுந்து நெல், என்ன எழுந்து நெல், முயற்சி செய், நிப்பாய். 10 முறை விழுந்து விட்டு பெரிது பண்ண 9 முறை எண்டு சின்ன. அது எப்படி எழுமாமக்கு மேல இருந்து கீழே குதிக்க முடியுமா? எந்திரிச்சு போனல 9 தடவை, இன்னொரு தடவை போ, ஜெயிக்க போகிறாய். ஆண்டுடைய வேலை வந்திருக்கிறது. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் நேரம் வந்திருக்கிறது. நன்மை செய்கிறார் சுற்றி திரிந்த தேவன், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்கள் வீட்டுக்குள் உங்களுக்குள் வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஃபாதர் பாடின ஒரு பாட்டிற்கு பாடலாமா? சி மைனர். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. இல்லை
திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியவை காகம் கொண்டு போஷித்திரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியவை காகம் கொண்டு போஷித்திரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன, கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கு அதற்கு, காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கு அதற்கு. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா. எஜமானனே என் ராஜனே, எஜமான நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும். ஆண்டவர் இயேசுவை நிரப்பின அதே வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதே அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வெற்றியை தருவார், உபத்திரவத்திலிருந்து விடுதலை தாக்குவார். கடைசியாக துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி நான் நிரப்புவார். சங்கீதம் 90:15 வாசித்து நான் முடிக்கிறேன். 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அங்க சிறுமைப்பட்டுட்டோம், துன்பமும் பட்டுட்டோம். அந்த நாட்களுக்கு சரியா எங்களுக்கு மகிழ்ச்சி தரும். ஆண்டவரே,
1 வருஷம் சஸ்பென்ஷனில் இருந்தேன், சம்பளமே வரல. கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு, அந்த அந்த என்னது இடைநீக்கம் செல்லாது, அவர் வேலையில் சேருங்கள் என்று ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு. அது மட்டும் கிடச்சிருந்தா எனக்கு போதுமா? அந்த 1 வருஷமாக கடன் வாங்கினேன்னே, வட்டி கொடுத்தே செத்தேனே பிள்ளைங்களை வளர்த்துக்கிறதுக்கு, அதுக்கு என்ன பரிகாரம்? கூடவே வந்துச்சு, 1 வருஷ சம்பளத்தையும் சேர்த்து கொடு. கையை தட்டுங்கள். 1 வருஷ சம்பளத்தையும் ஒட்டு மொத்தமாக கொடு. ஆண்டவர் அப்படி தான் ஆர்டர் போடுறாரு. துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியா எங்களுடைய மகிழ்ச்சி நான் நிரப்போம். நாம் துன்பத்தை எவ்வளவு அதிகமாக அனுபவிச்சோமோ அதே போல் வட்டியும் முதலமாக சந்தோஷத்தை தருவார், கூட்டி கொடுப்பார். ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, விடுதலையை கூட்டி கொடுப்பார். 23ஆம் சங்கீதம் கடைசி வசனம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். மூலப்பதத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், தொடரும்னு சொல்ல, எப்படி போட்டிருக்கே? துரத்தும். வெறி நாய் துரத்துச்சுன்னா ஐயோ அப்பான்னு ஓடுவோம். ஒரு திருடன் நகையை செயின் பறிக்கிறவன் துரத்துனா ஐயோ அப்பான்னு ஓடுவோம். சுனாமி வந்துச்சுனாலும் ஐயோ அப்பான்னு ஓடுவோம். முள்ளூர் துறையிலிருந்து கோன்சி 2004 எனக்கு ஃபோன் பண்ணுறா. 2004 தானே சுனாமி வந்தது. காலையில் அண்ணா அப்படின்னா, என்ன எங்கள் ஊரில் வெள்ளம் வந்துச்சு கேட்டா, பனைமரம் உயரத்துக்கு வருது. எங்கள் ஊர் வெள்ளம் வந்துச்சு, எங்கே எவ்வளோ வரும், என்ன என்ன லூஸ் சொல்ல, லேண்ட்லைனில் கூப்பிட்றா, அண்ணா இங்கே நிறைய பேர் ஆகுறாங்க. எனக்கு ஒன்றுமே இப்போ பனைமரம் உயரம் வருதா, என்னடா இது அப்படின்னா, ஒரு சுனாமியோட கான்செப்ட் நம்ம கேள்விப்பட்டது இல்லைல்ல. அதுக்கு வரதான் அத்தனை மரணங்கள். அது துன்பப்பெருக்கு. அதுக்கு பேர் என்னது? துன்பப்பெருக்கு. அந்த துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் பனைமரம் ஒசரம் வந்துச்சுல, அந்த துன்பத்தில் என்னதெல்லாம் இழந்தையோ அதோட அதிகமாக தண்ணி அந்த ஊரை துரத்துது. உயிருக்கு பயந்து ஓடினீர்கள், இனி உள்ள காலங்களில் நன்மை உங்களை துரத்தும், கிருபை உங்களை துரத்தும். நன்மையும் கிருபையும் உங்களை துரத்தும். ஐயோ, நான் இவ்வளவுதானே கேட்டேன், என்னை இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி கொண்டு வந்து வச்சாரு, எப்படி எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை யாரு கொடுத்தது? கர்த்தரா? கனா கண்டது போல இருக்கும். எனக்கு இப்படிப்பட்ட மனைவி, எப்படிப்பட்ட கணவனை யார் கொடுத்தது? கர்த்தர். நான் துன்பத்தை கண்டேன். இதே ஏசுமரவில் 9 வயதாக இருக்கும் பொழுது வந்தேன் அங்கிள். நானும் அக்கா வந்து அழுதோம். உங்களை விட்டு போகும்பொழுதும் அழுதோம். அப்பா மறித்து விட்டார், அம்மா துயரத்தை நிரம்பி இருக்கிறார்கள், அக்காவுக்கு சுகவீனம், நாங்கள் என்ன செய்யணும் தெரியல அங்கிள். ஆனால் இப்போ நினைச்சுப்பார், துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் மகிழ்ச்சினால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். காத்திருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது தம்பி, காத்திரு, ஆண்டவருக்காய் காத்திரு. நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு இல்லதில்லம்மா, நாளைக்கு. நாளை தினம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நீங்கள் பாய்ந்தது நடக்காது, விரும்பினது வரும். கைகளத்தில் பாய்ந்தது நடக்காது, விரும்பினது வரும், கட்டாயம் வரும். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். என்னத்தை கடந்து வந்திருக்கோம்? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இதைத்தான் நான் அடிக்கடி சில நேரங்களில், நேற்று திறவுகோல் ஜெபத்துக்கு சரியான கூட்டம் மக்கள் வந்திருந்தார்கள். போன வாரம் பிரசங்கத்தை கேட்டு தான் பயந்து ஓடிருந்தாங்களோ நம்ம தெரியலை. வர்றவங்கெல்லாம் என்னை பிடிச்சாங்க, தங்கச்சிமார், அக்காமார், அம்மாமார், பாட்டிமார், சகோதரன்மார், மகன்கள் காலில் விழுந்தார்கள், கையை பிடித்தார். எங்கள் அண்ணன் எங்களுக்கு வேணும், இல்லாட்டி நாங்கள் அனாதையாக போயிடுவோம். எங்கள் அப்பா எங்களுக்கு வேணும், நாங்கள் அனாதையாக போயிடுவோம். ஆண்டவர் உங்களை ஒன்றுக்கு தீங்கிக்க விட மாட்டார். அண்ணன், அப்பா உங்களை விட மாட்டார், நாங்கள் விட மாட்டோம், ஆண்டவர் எங்களுக்கு வேணும். காலில் ஒரு தம்பி, பெரிய ஒரு தொழிலதிபர், காலில் விழுந்து முச்சம் கொடுத்துட்டு அழுகிறான். அண்ணன் அண்ணன் எங்களுக்கு வேணும், எங்களை அனாதையாக விட்டுட்டு மட்டும் ஆண்டவர் உங்களை எடுக்க மாட்டார், நாங்கள் அனாதையாக போயிடுவோம், எங்களை நடத்துறதுக்கு யாரும் இல்லை.
கிறிஸ்தவர்களாக வந்த அழுதவர்கள் அத்தனை புறமதஸ்தர்கள் ஓடி வந்தார்கள், அழுதார்கள். என் உள்ளமெல்லாம் மாறுதல். அடிக்கடி எனக்கு ஒரு தனிமை உணர்வு வரும். எனக்கு யார் இருக்கா? வெளியே பேசுறவர்கள் எப்படி எப்படியோ பேசுவார்கள். அந்த மனுஷனா அவன் பொல்லாதவன், சாட்சியே இல்லாதவன், அனாதை, எல்லாவற்றையும் அவனே வேண்டாம் என்று உதறி தள்ளவன் என்று. என் நிலைமை எனக்கும் கர்த்தருக்கும் தானே தெரியும். சில நேரத்தில் நான் கண்ணீர் வடிப்பது உண்டு. எனக்கு யார் இருக்கிறார்கள்? ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் வரும்பொழுது அவருடைய கணவன், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பேரப்பிள்ளைகள், அவனுடைய சுற்றத்தார் சுற்றி இருப்பார்கள். எங்கனாலும் ஓடுவாங்க. அவங்களுக்கு உடனே லீவ் கிடச்சிரும், உடனே லீவ் எடுப்பாங்க, அது எடுப்பாங்க. எனக்கு யார் வருவா? 2 சொட்டு கண்ணீர் வடிப்பதற்கு யார் வருவா? முட்டாள்தனமாய் சில நேரத்தில் நான் நினைப்பேன். துன்பம் வந்த பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சுற்றி நின்றார்கள். கூடுமானால் அவர்கள் உயிரை கொடுத்து, அவர்கள் தூக்கத்தை வெறுத்து, உழைப்பை வெறுத்து, வேலையை வெறுத்து, அவருடைய இன்பத்தை எல்லாம் வெறுத்து என் கூடையே இருக்கார்கள். கண்ணீர் வடித்து கண்டேன். எனக்கு எவ்வளோ பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ பெரிய பாக்கியவான் நான். இதைத்தான் நான் தாவீதுடைய ஜெபத்தில் கண்டு கொண்டேன். என் பலன் ஒடுங்கும் பொழுது கர்த்தாவே நீர் என்னை கைவிடாதிரும். என் பலன் ஒடுங்கும் பொழுது கர்த்தாவே என் சகோதரி சென்னையிலேருந்து அடிக்கடி கொடுவாங்க, நீங்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டுட்டீங்க, ரொம்ப அன்பாக கடிந்து கொள்வாங்க. என்ன நீங்கள் போன வாரத்தில் அப்படியே என்னமோ சாவுக்கு பாடுற பாட்டு மாதிரியே பாடிட்டு தெரிஞ்சிங்க. நான் அப்படிலாம் பாடலை. அவங்களுக்கு கோபம். கம்பீரத்தோடு நில்லுங்க. தெய்வம் உங்களோட தான் இருக்காரு. கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். சந்தோஷமா ஊழியம் செய்யுங்க. அப்புறம் நாங்கள்லாம் செத்து போயிட்டோமா? அப்போ கூட பிறந்தாதானா? அப்படிலாம் கர்த்தர்ட்ட நாங்கள் உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் எடுக்க விட்டுற மாட்டோம். அவர் பாதத்தை பிடிச்சி தொங்கிடுவோம். என் சகோதரி நேற்று இரவு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருந்தார்கள் வெளிநாட்டில் இருந்து. நாங்கள் இருக்கோம், கவலையே படக்கூடாது. நீங்கள் கர்த்தர் காலை பிடிச்சிருக்கேன் நான். ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுப்பார். திருச்சியிலிருந்து சகோதரி கூப்பிட்டார்கள், செய்தி கொடுத்தார்கள். நாளைக்கு திறவுகோல், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், உடம்பை பார்த்துக்கங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். எத்தனை பாசம் பாருங்க, எத்தனை அன்பு. இன்னொரு தங்கச்சி கூப்பிட்டா, என்ன நேற்று ஆஃப் ஸ்லாக் போட்டு சும்மா சோப்லாங்கி மாதிரி வந்து நினைங்க, என்ன சோகமா? இல்லைம்மா, வெயில் தாங்க முடியாது, அதனால தான் அரக்கை போட்டு டை கட்டலை, சூடாக இருக்கணும். அதான் நான் பார்த்தேன். சோகத்தில் எப்படி கோட்டு ஷூட்டெல்லாம் போடாமல். நீங்கள் ராஜகுமாரன்னே, கட்டேஸ்வர ராஜ கம்பீரத்தோடு தான் வந்து நிற்கணும். இப்போ ராஜாவை போல வந்து நிற்க வேண்டும். அப்படின்னா நிற்காதீங்க. எங்கள் அப்பனுக்கு அடுத்து நான் உங்களை தான் நேசிக்கிறேன். எங்கள் அண்ணன், நீங்கள் என் கூட பிறந்தவர். எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு. உங்கள் முகத்தில் ஒரு சோர்வை கண்டால் நாங்களாம் துவண்டு போய் விடுவோம். அப்போ தான் நினச்சேன், என் தெய்வம், அவர் கொடுத்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறதுனால. பவுலடியான் சொல்லுகிறான், என் பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் என்னை நம்பலை, நேசிக்கலை. என் பாட்டை கேட்டு நீங்கள் என்னை நேசிக்கலை. என்னுடைய பிரசங்க பாணிகளை கேட்டு நீங்கள் நேசிக்கலை. கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து என் மேல் வைத்த கிருபை நிமித்தம் நீங்கள் எல்லாம் என் மேல் வாஞ்சையாயிருக்கிறீர்கள். கைகளை தட்டி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மேல் வைத்த கிருபை நிமித்தம் இந்த பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். ஒருத்தர் சொல்லுவாங்க, பணத்துக்கு கஷ்டமா, நாங்கள்லாம் விட்டுருவோமா? தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நாங்க பார்க்குறோம், நாங்க கர்த்தர் உங்களை விடமாட்டோன்னே, உங்களை தனியாக விடமாட்டோம். நீங்கள் எங்களுக்கு தேவை, இன்னும் நிறைய நாட்களுக்கு எங்களுக்கு தேவை. இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்கும். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானம். ஆறுதல் சொல்ல மக்களை அனுப்புவார். நீங்கள் அனாதைகள் அல்ல. யார் இல்லைன்னு தனியாக இருந்து அழுதுறீங்களா? இல்லை, யாரோ ஒருத்தர் அனுப்புவார்.
பயப்படாதீங்க அக்கா, ஆண்டவர் இருக்கார், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் நான். தெய்வம் பாருங்க அதிசயத்தை உங்கள் வீட்டுக்கு செய்வார். யாரோ ஒரு கிளவி வரும், யாரோ ஒரு தங்கச்சி வரும், அவர் குட்டி பாப்பா. நேற்று ஊட்டியிலேருந்து வந்து ஒரு 12 வயது சிறுமி சொன்னா, அங்கிள் நான் உங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணிட்டு போட்டுமாண்ணா. ஜெபம் பண்ணு மகளே. கையை கூப்பி நின்றேன். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணினாள். பாருங்கள், பெரிய பாஸ்டர் கூட அப்படி ஜெபம் பண்ண மாட்டான். ஆண்டவரே, ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிறவரே, என் நாமத்தில் எதை காட்டுறான் தருவேன்னு சொன்னேரே, நான் கேட்கிறேன் எங்க அங்கிளுக்கு, எங்க தாத்தாவுக்கு உயிரை திருப்பி கொடுத்து, சுகத்தை திருப்பி கொடுத்து, பூரண பலத்தை கொடுத்துறணும். எங்களுக்கு வேணும், கொடும் கொடும் கதறினா. போகும்பொழுது போயிட்டு வரேன் தாத்தான்னா கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது. எல்லோரும் நேசிக்கிற அபிஷேகம் நமக்குள்ள இருந்து எல்லோரும் நம்ம நேசிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் பக்கம் ஒரு கூட்ட ஜனம் அப்படியே திரும்பும், உங்களை நேசிப்பார்கள், அன்பு பாராட்டுவார்கள். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக நிரப்புவார். எல்லாம் நமக்கு மறந்து போயிடும், எல்லாம் நமக்கு போயிடும். ஆனால் நம்ம அழைத்தவர் ஒரு நாள் நம்ம விட்டு போக மாட்டார். பக்தி நிறைந்த ஒரு பிஷப் இருந்தார். மரணப்படுக்கைக்கு வந்தார். ஞாபக சக்தி போய்விட்டது முதிர் வயது காரணமாக. மனைவி யாரென்று தெரியவில்லை. நான் யாருன்னு தெரியுதா? தெரியலையே அப்படிம்பாரு. பேர பிள்ளைகளை பார்த்து கேட்டார், இந்த பிள்ளைங்க தெரியுதா? தெரியலையே. மகன்களை பார்த்து கேட்டார், மகன் இவங்க தெரியுதா? தெரியலையே. அவருடைய நண்பர் ஒரு ரெவரண்ட் வந்தார். என்ன தெரியுதுங்களா பிஷப்? தெரியல. சரி, கொஞ்ச நேரம் யோசிச்சு கேட்டார், அப்ப இயேசுநாதர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். சடக்கு முடிச்சார். அவர் தெரியாம இருக்குமா எனக்கு? அவர் வீட்டுக்கு போகத்தானே இப்படி படுத்திருக்கேன், சீக்கிரம் அங்க போயிருவேனார் கைகளை தட்டி. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக சுடிக்குது ஐயா, நெஞ்சமெல்லாம் நிறைந்தவரே. நான் பாட்டு எழுதியிருந்தேன், உந்தன் நாமம் எந்தன் பலனே, என் உள்ளமெல்லாம் நிறைந்தவரே. கைகளை தட்டி, நீரின்றி நான் இல்லையே, என் நிம்மதியே நீர்தானே. உந்தன் நாமம் எந்தன் பலனே, என் உள்ளமெல்லாம் நிறைந்தவரே, நீரின்றி நான் இல்லையே, என் நிம்மதியே நீர்தானே. சொல்லி பாருங்கள். துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியா மகிழ்ச்சி. கர்த்தர் ஆவியான உங்களுக்கு இழுக்கும்போது விடுதலை, அபிஷேகம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு நன்மை. இயேசு கிறிஸ்துவை நிரப்பியிருந்த அதே அபிஷேகம் வல்லமை உங்களுக்குள்ளும் நிரம்பி வரும். கண்களை மூடுவோமா? பிரார்த்தனை செய்ய போகிறேன். கர்த்தருடைய கரம் இருக்கும். எனக்காகவும் கூட நீங்கள் தினந்தோறும் ஜெபியுங்கள். இந்த 12ஆம் தேதி அட்மிஷன் சொல்லியிருக்கிறாங்க. தேவன் அதிசயத்தோடு நான் திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அற்புதத்தை, மிரக்கல் ஹீலிங், அற்புத சுகத்தை தேவன் அவருடைய ஊழியக்காரனாக எனக்கு இந்த கரத்தினால் 40 ஊழியங்கள் எத்தனையோ நோய்களை, எத்தனையோ முடவர்களை, எத்தனையோ பார்வையற்றவர்களை, எத்தனையோ காது கேட்காதவர்களை, எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்ட மரண வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினது என் கண்கள் கண்டிருக்கிறது. அதே வல்லமையை கர்த்தர் என்னைக்கும் அனுப்பி அற்புதத்தை செய்து டாக்டர்களுக்கு ஞானத்தை கொடுத்து மருந்து கொடுப்பது அவர்கள் வேலை, சுகமாக்குவது இறைவனுடைய வேலை. ஆண்டவர் தான் எனக்கு சுகத்தை கொடுக்கணும். ஒண்ணு இல்லைன்னு ரிப்போர்ட் வரணும், ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் கொண்டு வர வேண்டும். ஜெபியுங்க. நாம் பிரார்த்தனை செய்வோமா? தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்படி இறங்கி வர. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே, பாவபாரம் தீர்ந்து போக
துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால்.
எல்லாம் அழியும் மாயை காணா நிலையான சந்தோஷத்துடனே கர்த்தாவின் அன்பண்டை வா. காணா நிலையான சந்தோஷத்துடனே கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கின லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. ஹல்லேலூயா. ஆராதனையே ஆராதனை ஆராதனை ஆராதனையே அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசி 2 நிமிஷம் தேவனை ஆராதிங்க 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 ஆராதிங்க. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. உம்மை தானே இயேசையா. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. உம்மை தானே இயேசையா. ஐயா உம்மை தானே இயேசையா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை நிரப்பின அதே அபிஷேகம், அதே வல்லமை எங்களுக்கு தாரும். பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்க அந்த வல்லமையை தார். எல்லா கட்டுகளையும் ஜனத்தை விட்டு அறுந்து போகட்டும். நோய்கள் நீங்கட்டும், சாபம் நீங்கட்டும், சத்துரு வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். இயேசு வெற்றி சிறந்து சிலுவையிலே ஜெயித்த அந்த ஜெயத்தை நாங்கள் சுதந்திரத்தை எடுத்துக் கொள்கிறோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் என்னையும் தொடும், நம்முடைய சுகமளிக்கும் கரத்தை வைத்து தொடும். சத்துரு வல்லமைகள் நிர்மலமாகட்டும். மருத்துவ உலகில் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணி ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறமே நிரூபித்தரணும். குற்றங்கள், குறவுகள், பாவங்கள், மீறுதல்களை மன்னித்து மறந்து ஊழியக்கான சுகத்தை விரும்புகிற தெய்வம் அப்படியே செய்வது விசுவாசம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவள் விரும்பினதை கொடுத்து ஆசை. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் தேவரீச்சேச்சன காரியத்தை மட்டும் செய்து கர்த்தருக்கு துதிக்கணுமே சரி. சலத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு நிர்மூலமாக்கி கர்த்தருக்கு சிரத்தை பூசுகிறேன். ஆவியத்தை பூசிக்கொள்கிறோம். பிள்ளைகள் பிழப்பட்டு செல்லும் பொழுது உடைய சமூகம் முன்னு காத்துக்கொள்ளும். ஆன்லைனிலும் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்கில் பார்க்கிற பிள்ளைகள் மீது தேவ ஆசீர்வாதம் நிரந்தரமாய் தங்கட்டும். ஆசீர்வாதம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.